வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு வழங்க வேண்டும். செயற்குழுவில் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். பொதுச் செயலாளர் என்ற முறையை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே தவறைதான் செய்து வருகிறார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிகரான பதவியை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளை அது உருவாக்கும். அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும், நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே உறவுகள் மேம்படுத்துவதற்கு செங்கோட்டையன் அவர்களால் மட்டும்தான் முடியும். சுமார் 48 ஆண்டுகால அனுபவம் அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர், அவரது நட்பு பட்டியலில் முக்கிய இடத்தை பெற்றவர். பதவி கொடுத்த போதிலும் சரி, அவரிடம் இருந்து பதவியை பறித்த போதிலும் சரி, எதற்கும் அஞ்சாமல் அதிமுகவில் தொண்டனாகவே தான் பயணிப்பேன் என்று விடாமுயற்சியுடன் அதிமுகவில் தற்பொழுது வரை பயணித்து வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் சமீப காலமாகவே கிட்டத்தட்ட 2019 முதல் 2024 வரை நடைபெற்ற 11 தேர்தல்களில் 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை சந்தித்துள்ளது. இடைத்தேர்தலான விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணித்ததோடு மட்டுமல்ல, மக்களவை தேர்தலில் 30% வாக்குகளை இழந்து 23% பெற்று அதிமுக வரலாறு காணாத தோல்வியே அடைந்திருக்கிறது. செயற்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்பாக மக்களவை தோல்வி பற்றி ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விற்கு என்ன காரணம் என்பதை கேட்டறிந்தார். இதற்கு சரியான முறையில் தொண்டர்கள் வேலை செய்யாததும், நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்காததும் தான் காரணம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கும் தொண்டர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நேரடியாக இல்லாத காரணத்தினால் அதே இடத்தில் செங்கோட்டையன் அவர்களை வைத்தால் இன்னமும் அதிக அளவு மக்களும் சரி தொண்டர்களும் சரி கவனம் பெறும் வகையில் செங்கோட்டையன் அவர்களால் பணியாற்ற முடியும். மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் அதிமுகவிற்கு நற்பெயர் கிடைக்கக்கூடும் என்று அழுத்தம் திருத்தமாக அதிமுகவிற்கு செங்கோட்டையன் அவர்களை ஆதரித்து நிர்வாகிகள் அனைவரும் கூறி வருகிறார்கள். செயற்குழு கூட்டத்தின் பொழுது இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்காமல் இருந்தால் புறக்கணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்கள்.